சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்கப்பா நாங்க கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் போதும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் தான் நீ பிரியமாய் இருக்கணும். நீ ஆராதிக்கிற சபையில நீ பிரியமா இருக்கணும். ஆராதனையில நீ பிரியமா இருக்கணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய பிரியமாய் இருக்கணும், ஆராதனையில சபையில. அல்லேலூயா. இதை நீ பலப்படுத்தினால் உன்னை தேவன் பலப்படுத்துவார். இதான் விஷயம். ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆராதனையை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் சொந்த காரியங்களுக்கு எவ்வளவு தூரம் பயணித்தாலும் அந்த பயணத்தின் மூலமாக அது ஆசீர்வாதமாக மாற தேவன் விட மாட்டார். அல்லேலூயா. நினைக்கலாம், இல்ல பாஸ்டர் அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இல்ல. இது ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வேதத்தில் யாக்கோப்பு ராகேல் மேல் பிரியமா இருந்தார். அந்த 7 வருஷம் அவருக்கு எப்படி இருந்தது? கொஞ்ச நாளா இருந்தது. 7 வருஷம் எப்படி இருந்ததா? கொஞ்ச நாளா இருந்தது. அப்ப கர்த்தருடைய வேதத்துல நீ பிரியமா இருந்தா நீ வேத வாசிப்பது, ரீடிங் கூடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர், இப்பதான் நீதிமொழிகளை தாண்டறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு பாஸ்டர், எப்பயாச்சும் ஒரு தடவை என்ன செய்வேன்? பைபிளை படிப்பேன். அப்ப என்ன இல்லங்க? பிரியம் கிடையாது. என்ன இல்ல? பிரியம் இல்லாமல் நீ எவ்வளவு தூரம் பயணித்தாலும் அது லாபமாக தேவன் மாற்ற மாட்டார். நீ உயிரோட இருக்க உதவி செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. கடைசியில நீயே சொல்லுவ, நான் இருந்து எதுக்காச்சு அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில். அப்ப சபையில எப்படி இருக்கணும்? ஆராதனை எப்படி இருக்கணும்? அப்ப ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும்? உற்சாகத்தோட 8 மணினா அங்க இருக்கிற மாதிரி வரணும். அல்லேலூயா. முடிக்கும் போது லேட்டானா வருத்தப்படுறோம்ல. 9:45 முடிச்சுடுவாரு. இன்னைக்கு பாஸ்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 10 வரைக்கும் போட்டு 6 அறுத்துட்டாருங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. நீ கர்த்தருடைய வேதத்துல வசனத்துல நீ பிரியமா இருந்தா தேவன் என்ன செய்வார் என்று இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. சோதரம். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று. அல்லேலூயா. நீ வேதத்தில் பிரியமா இருந்தால், வேதத்துல இருந்தால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு மிஸ் ஆகுவதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். நீ எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு அதை நீ பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க வளர்ந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா பலவீனங்களை நிறைய கொண்டு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு புதிய ஏற்பாட்டுல பத்தி தான் தெரியும். புதிய ஏற்பாட்டுல தான் இயேசு யாருன்னு வேதம் சொல்லப்படுகிறது. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அப்படி சொல்லல, சொன்னாங்களா? ஆமென். புதிய ஏற்பாட்டுல தான் அவர் பிறந்த பிற்பாடு தான் அவருடைய பிறப்பினுடைய சோதரம் தரிசனங்கள் வெளிப்படுகிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து
ஆமென். ஹalleluya. அப்ப அவரோடு நீ ஐக்கியமாயிட்டா உன்னையும் அவர் என்ன செஞ்சிடுவாரு? சுமந்து தீர்ப்பார். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்றாங்கன்னா, இல்ல பாஸ்டர் அத நானே கொஞ்சம் என்ன செய்றேன், சுமந்துக்கிறேன். அநேகர் சொல்லுவாங்க, நான் இந்த கொஞ்ச நாள் சென்று சர்ச்சுக்கு வரேனே, நீ கொஞ்ச நாள் சென்று வருவ, ஆனா சமாதானம் இருப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22:20. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. தேவன், நீ வேதத்தில் பிரியமாய் இருந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதுதான் சோதரம். ஆசீர்வாதம்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போற ஆசீர்வாதம் அல்ல, பிராக்டிகலா உன்னோடு கூட வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 18வது வசனத்தை வாசிங்களேன். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும், அவன் எப்படி என்னிலும் பலவான்களாய் இருந்த பலத்த சத்துருவுக்கு, என் பகைஞருக்கு என்னை விடுவித்தார். என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். நான் பார்த்த ஆள் ஒல்லியா இருக்கான் பாஸ்டர், அவன் பூரா ஜிம் பாடியா இருக்கான். ஆமென். 6 பேக் வச்சிருக்கான். அல்லேலூயா. 100 கிலோ இல்ல 200 கிலோ ஒத்த கையில தூக்குறான். ஆமென். அல்லேலூயா. நான் 25 கிலோவை 2 கையில தூக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னிலும் பலவான்கள் பலத்த சத்துரு. எப்படி? பலத்த, அப்படிதான் போட்டிருக்காரு. என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞனுக்கும். ஆமென். அல்லேலூயா. பலத்த சத்துருவுக்கும் பகைஞருக்கும். இதுல ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காரு பாருங்க, என் இருக்கா, என் பகைஞருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்திலே தேவன் இறங்கி வந்து உன்னை மீட்பார். யாரும் இதை செய்ய மாட்டாங்க. யாரு இதை, எந்த ஒரு கிரியையும் இதை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப அவன் எவ்வளவு பெரிய பலசாலி என்பது முக்கியம் அல்ல, நீ எவ்வளவு தேவன் மேல் பிரியமாய் இருக்கிறாய் என்பது மாத்திரம்தான் முக்கியம். நீ தேவன் மேல் பிரியமாக இருந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தை தேவன் உங்களுக்கு வசப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. தேவன் மேல் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கு. இப்ப நம்ம தேவன் மேல பிரியமா இருக்கிறோமா அல்லது உலகத்து மேல பிரியமா இருக்கிறோமா? 2 பக்கமே பிரியமா இருக்கும்போது எது அடி வாங்குது? நம்மளுடைய பொருளாதாரம் அடி வாங்குகிறது. ஆமென். அடுத்து நம்முடைய சத்துருவின் இடத்தில் நாம் அடி வாங்குகிறோம். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அதான் பார்க்கிறோம். வாசிங்க ஸ்தோத்திரம். ஒரு ஆளை கூட நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவன் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தான். எப்படி இருந்தாங்க? கண்ணுக்கு பிரியமா இருந்தான். இந்த உலகத்தை பார்த்தா உன் கண்ணுக்கு அப்படிதாங்க தெரியும். சொந்த பந்தத்தை பார்த்தா உன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். உற்றார் உறவினரை பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? இவங்க நம்ம கஷ்டத்தை மாத்திர மாட்டாங்களா? இவங்க நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இவங்களால முடியுமே, இவங்க எல்லாமே இருக்கு. அன்னைக்கே சொன்னாங்களே, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வான்னு சொன்னாங்களே. நீங்க போய் பாருங்க, அன்னைக்கு சொல்லுவாங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு யாபத்துல வான்னு சொல்லிட்டேன். ஆமென். நீ வர்றதுக்குள்ள எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. சிம்சோனுடைய கண்களுக்கு அந்த பெண் எப்படி இருக்கிறாங்க? பிரியமா இருக்கிறார். சிம்சோனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது? எவரும் அவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. சிம்சோன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் அவனுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. என்னைக்கு தேவனுடைய வசனத்தை விட்டு இந்த உலகத்தின் மீது பிரியம் வைத்து ஆராதனை விட்டு விலகுகிறோமோ, அன்றைக்கே உன் வாழ்க்கையிலே வேறொரு விஷயத்தை இந்த சத்துரு கலந்து வைப்பான்.
அல்லேலூயா. அவள் கண்களுக்கு அவன் எப்படி இருந்தான்? பிரியமா இருந்தான். அப்ப பிரியமா இருந்தா என்ன இருக்கும்? பிரியமான வார்த்தைகள் பரிமாறப்படும் இல்லையா? அல்லேலூயா. பிரியமா இருந்தா பிரியமான வார்த்தைகள் என்ன செய்யப்படும்? பரிமாறப்படும். அடுத்த வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு. அந்த பிரியம் எவ்வளவு காலத்தை குறிக்கிறது? சில நாட்கள் தான் குறிக்கப்பட்டது. பல வருஷம் அல்ல, பல வருஷம் அல்ல, சில நாட்கள். சில நாட்களுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு விலகி போனான். சிங்கத்தின் உடலை பார்க்க விலகி போனான். பார்க்கிறதற்கு விலகி போனான். எப்படி எழுதியிருக்காரு? முடிஞ்சா வழி விலகி போனான். அவனுடைய அபிஷேகம் இதோடு நிறைவுக்கு வருகிறது. அவனுடைய ஆளுமை இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. தேவன் எதற்காக அவனை உண்டாக்கினாரோ அந்த திட்டம் இதோடு முடிவு பெறுகிறது. அல்லேலூயா. என்ன எப்படி போனார் ஐயா? வழி விலகி போனான். என்னைக்கு இந்த உலகத்தை நீ தேடி போகிறாயோ அது கர்த்தருடைய பார்வையிலே வழி விலகுவதாக தேவன் பார்க்கிறார். ஆமென். என்னைக்கு இதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அன்னைக்கு பலத்த சத்துருவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். பலத்த 3 காரியங்களை பார்க்கிறோம். என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை என்ன செய்தார்? விலக்கி. அந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிங்க. என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துரு. யாருடைய சத்துரு? லிட்டரலாக சொல்லப்படுகிறது. எங்களுக்கு என்று சொல்லாமல் என் பலத்த சத்துரு. ஆமென். நீ வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நீ வசிக்கிற இடத்துல இருக்கலாம், நீ படிக்கிற இடத்துல இருக்கலாம், அல்லது நீ இருக்கிற ஊர்ல இருக்கலாம். குறிப்பாக அவன் உனக்குத்தான் சத்துருவாக இருக்கலாம். எப்படி? ஏதோ காமன் எழுதியிருக்காரா? இல்ல. அதனாலதான் அந்த வார்த்தை எழுதப்படுகிறது. என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞனுக்கும் என்னை என்ன செய்தார்? அப்ப நீ தேவனுடைய சபையை பிரியமாக பார்க்கிற பொழுது உனக்கு எதிரே என்ன இருந்தாலும் முதலாவது உனக்கு விடுதலை கட்டளையிடுகிறார். இப்ப நம்ம நினைக்கிறோம், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் வீட்டார் ரட்சிக்கப்படணும், என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும். ஆண்டு சொல்ல முதல்ல நீ ரட்சிப்புல சரியா நில்லு. ஆமென். முதல்ல உன் அபிஷேகத்துல சரியா நில்லு. சிம்சோனுடைய அபிஷேகம் ஒண்ணுமில்லாம போனது காரணம் என்ன தெரியுமா? சிங்கத்தை கொன்றவன். யார் அவன்? சிங்கத்தையே கொன்றவன். அதே சிங்கத்தினாலே தீட்டுப்பட்டான். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு வார்த்தை எழுதுறாரு, அவன் வழி விலகி போனா, போன இடத்துல அது மதுரம். தேர்னா என்னது? மதுரம். சொந்த பந்தத்துக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா அது மதுரமா தான் இருக்கும். ஆனா சமாதானமாக வருவதற்கு வாய்ப்பில்லை. அல்லேலூயா. அவன் உன்னை பார்த்து உன்கிட்ட வரணுங்க. நாம அவங்கள பார்த்து அவங்க கிட்ட போகும்போது எப்படி இருக்கும் அந்த ரட்சிப்பு? சமாதானமாக இருக்காது. சமாதானமாக இருக்காது. தாவீது சொல்லுகிறார், என்னிலும் பலத்த சத்துருவுக்கு என்ன செய்தார்? விலக்கி விடுவித்தார். அடுத்த வசனம், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியா. விசாலமான இடத்துல பாருங்க, நம்ம நீங்க தப்பிச்சு போற இடம் அவன் வர முடியாத இடம் நினைச்சு போறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சரியான விசாலமான இடத்துல கொண்டு போய் தாவீதை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு சின்ன சந்து தான் இருக்கு, நம்ம போயிட்டோம். நம்மளோட பலசாலி இந்த சந்துக்குள்ள வர முடியாதுன்னு நம்ம என்ன நினைப்போம்? தப்பிச்சிட்டோம். எப்படி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா இங்க எப்படிப்பட்ட இடமா எழுதுறாரு? விசாலமான இடம்யா, கிட்ட நெருங்க முடியாது. காரணம் என்ன? கர்த்தர் மேல் நீ பிரியமாய் இருக்கிற, தேவன் உன்மேல் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல வசனத்துல பிரியமா இருக்கிறோமா? எதுல?
வசனத்துல பிரியமா இருக்கிறோமா? இந்த உலகத்துல அல்ல, இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற ஆராதனையில் அல்ல. அநேகர் வந்து பாத்தீங்கன்னா சபை பெருசா இருந்தா தானா போறவங்களா இருக்காங்க தெரியுங்களா? எங்க ஏரியாவில் ஒரு சபை இருக்கு. இங்க இருந்து கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவில இருந்து அங்க ஒரு ஃபேமிலி வருவாங்க. என்னங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, சபை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா, எல்லாம் பெருசா பிரமாண்டமா இருக்குதுங்க. அதனால நாங்க என்ன செய்யறோம், அல்லேலூயா. சிம்சோனுடைய வேலை அது. யாருடைய வேலை? சிம்சோனுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சோதரம். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். அவன் கையின் கிரிகளில் கையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழுந்தவர்கள் திரும்பி எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றேன். அல்லேலூயா. இங்க எது மேல பிரியமா இருக்கிறாரா? அவன் கையின் கிரியின் மேல. நீ பாருங்களேன், ஒரு சிலர் வந்து ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ரசம் தான் வைப்பாங்க, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாத்துருக்கீங்களா? உண்மையா இல்லையா? ஆனா நம்ம ட்ரை பண்ணி வைப்போம், அது டேஸ்டா இருக்காது. முயற்சி பண்ணுவோம், பயிற்சி எடுப்போம், ஆனா டேஸ்ட் என்னவோ ஜீரோவில் தான் போய் நிற்கும். ஆனா அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, வச்சது என்னவோ ரசமா தான் இருக்கும். ஆனா அது வந்து சிக்கன் குழம்புக்கு எஃபெக்டா இருக்கும். உண்டா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். அதான் அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து, கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்பி எழுந்திராதபடி அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி என்ன செய்வாராம்? அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தை பாருங்களேன். குறுக்கு போயிட்டா உயிர் போகாதுங்க, உயிர் போகாது. எல்லாத்தையும் பார்க்கலாம், வேடிக்கை தான் பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? வேடிக்கை தான் பார்க்க முடியும். இருக்கலாம். அல்லேலூயா. எங்க போய் வச்சிருக்காரு பாருங்க, அவன் இடுப்பு நொறுக்கிவிடும். எப்படியா? திரும்பி எழுந்திருப்பதற்கு என்ன இல்ல, வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கை கிரியின் மேல் அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். அவன் கையின் கிரியின் மேல பிரியமாய் இருக்கிறாரு. சோத்ரம். அவனுக்கு என்ன செய்யறாரு தெரியுமா? எதிரிகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? நொறுக்கி போடுவான். இன்னைக்கு நாமள எதிரி நொறுக்க பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. நாம நிறைய பேர்த்த எதிரி நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதிரி நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது இல்லங்க. நீங்க கர்த்தரோட இருங்க, எதிரிகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எதிரிகளை தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் அவருடைய வேலை. அது நம்ம வேலை இல்ல, அது நம்முடைய வேலை அல்ல. எதிரிகளுடைய இடுப்பு அவர் என்ன செஞ்சிருக்காரு? நொறுக்கி போடுவார். 12வது வசனத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய்